நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேகம் ஃபால்ஸ் ட்ரெக்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து போனோம். ஆக்சுவலாக பாண்டிச்சேரியிலேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் கள்ளக்குறிச்சி. அந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து மலை மேலே போகணும். அப்புறம் வந்து மலையிலேருந்து கீழே வந்து ட்ரெக்கிங் ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி காலைல 5 ஆகுது. நாங்கள் வந்து கல்வராயன் ஹில்ஸ் கிளம்பிட்டோம். மேகம் ஃபால்ஸ் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தான் இருக்கோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரிங்களா, இங்கே தான் இருக்கோம். காரு அந்தாண்ட பார்க் பண்ணி தான் பாருங்க, ரெட் கலர் நம்பர் தான். அடுத்தது நேராக போட்டு ஃபால்ஸ் தான் போகலான்னு இருக்கோம். பசங்க இன்னும் ரெடி பண்ணல, எதையும் ரெடி பண்ணிட்டாங்கல்ல, ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் பிரியாணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட், வாங்கிக்கினேன். 3 கிலோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கள்ளக்குறிச்சி ரீச் ஆகிட்டோம். இந்த கடையில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் காலைல டிஃபன். பார்த்திங்கன்னா இட்லி சூடாக கிடைக்குது. இங்கே சிக்கன் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து டிஃபன் முடிச்சுட்டு இவங்களை வந்து கெஞ்சி கூப்பிட்டு ஆடி கூப்பிட்டு வந்து எங்களால் முடியல. ஆர்டர் கொடுத்துருக்கோம், 3 கிலோ சிக்கன் கொடுத்துருக்கோம். சைடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம். டிஃபன் பண்ண போகிறோம். டிஃபன் பண்ணிவிட்டு லைட்டாக சாப்பிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கள்ளக்குறிச்சி போகிற வழியில் ஒரு சூப்பரான லொக்கேஷன் வந்திருக்கோம். நீங்கள் பாருங்கள், நான் பேக்ரவுண்டில் காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது, பசுமையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளேஸு. நாங்கள் இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். இட்லி நல்லா சூடாக கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மோட்டர் கொட்டா இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வயல் வெளி தான். இந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னா அந்த கடை, அந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த லொக்கேஷன் இருக்குது. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து விவசாயம். பார்த்திங்கன்னா கோமிகி டேம் வந்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா தெரியும். மேலே போய் பார்க்கலாம் வாங்க. வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த பக்கம் திரும்பி போகிறோம். செம்மத்தியாக இருக்குது. நாங்கள் 5 பேர் மொத்தம். பாபு மாஸ்டர். இது சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 360 வியூ காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக இதை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் விவசாயம் தான் பண்ணுறாங்க. இது டேம் வந்து இப்போ ஃபுல்லாகிடுச்சுன்னா அங்கே தண்ணி திறந்து விடுவாங்க கிராமத்துங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே காரே வரலாம் ஆக்சுவலாக, பட் வந்து கேட்டு பூட்டி இருந்ததுனால நாங்கள் வந்து நடந்து வந்துவிட்டோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வியூஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலை மேலே ஏறிட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து 35, இங்கே அந்த கோமிகி டேம்லேருந்து 35 கிலோமீட்டர் சொன்னாங்க. குரத்திக்குன்றம் இங்கேருந்து மேகம் ஃபால்ஸ் போகிறோம். 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர். ஃபால்ஸில் தண்ணி வருதா? வரும். நீங்கள் போயிறியா ஃபால்ஸு? எப்போ போனா? நான் போய் 3 வருஷம் ஆயிடும். 3 வருஷமா? இப்போ ரீசெண்டாக போகவே இல்லையா? போகல. ஏன்? பொங்கலுக்கு தான் முன்னாடி போவோம். இந்த வருஷம் இப்போ போகலையா? தீபாவளிக்கு பொங்கலுக்கு போவீங்களா? ஏன் இந்த வருஷம் போகல? இந்த வருஷம் மழை அதிகமாக பெய்ஞ்சதுனால தண்ணி வரும். இப்போ இங்கே வந்து இந்த ஊர் பேர் வந்து குரத்திக்குன்றம். அந்த பெரியார் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் வரணும். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே குரத்திக்குன்றத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் சொல்லியிருக்காங்க. இந்த அண்ணன் தான் வழி காமிச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஒரு 10 இயர்ஸ் பின்னாடி இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கிராமத்தில் இங்கே எல்லாம் விவசாயம் தான் பண்ணி எல்லாம் வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு, வாட்டர் பாட்டில். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஹிடன் ஏரியா, இது யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக நிறைய பேர் போக மாட்டாங்க. அதனால் வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா வழி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கல் முள் வழி தான் ஆக்சுவலாக. 6 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போயிடுங்க. வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, குளிக்க எல்லாமே எடுத்து போயிடுங்க. ஏன்னா அங்கே வந்து எந்த கடையும் கிடையாது. இது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபுல்லாக வந்து ஒத்தடி பாதை தான். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 4 அடி பாதை மாரி இருக்குது. போக போக ஒத்தடி பாதையாக வரும். பார்த்தீங்களா மலை எப்படி போகுதுன்னு. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பில்டிங் மாரி வரும். அது வந்து அன்கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வியூ பாயிண்ட் மாரி இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மலை. ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் தண்ணி வருது. வந்து ஒரு இடத்துல வந்து ஃபால்ஸ் மாரி உருவாகி அங்கே இருக்க அந்த கடைசியாக. வாங்க இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வியூ எப்படி இருக்குது உங்களுக்கு ஒரு வைட் ஆங்கிளில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பர் குமார் பேசுவார். சொல்லுங்கள் இந்த ஃபால்ஸை பற்றி சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி கல்வராய மலையில் இருக்கோம். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேகம் ஃபால்ஸ். பெரியார் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. நம்ம இப்போ வந்துக்கிறது மேகம் ஃபால்ஸ். ரோட்டில் வந்து வண்டியை விட்டுட்டு ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து மேலே ஏறி கீழே இறங்கணும். இன்னும் நம்ம பாதி தூரம் தான் வந்திருக்கோம். அது ஃபால்ஸை பாருங்கள். இன்னும் பாதி தூரம் கீழே இறங்கணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கல் ஃபுல்லாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நடக்கிற பாதை. இப்போ வந்து ரொம்ப கல் முள்ளாகிடுச்சு. ஒரு கட்டத்தில் எங்களால் முடியல. ஆக்சுவலாக ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டோம். என்னடா இது இன்னும் வரல சொல்லி பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப ரிஸ்க்கான ட்ரெக்கிங் மாரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒத்தடி பாதை மாரி, இப்போ வந்து ஒரு 2 அடி பாதை மாரி ஆகிடுச்சு. கொஞ்சம் தூரத்தில் ஃபுல்லாக 2 சைட்லேயும் வந்து செடி கொடிகள் தான். சம்டைம்ஸ் வந்து அதையே கொஞ்சம் நீக்கிட்டு தான் போகிற மாரி இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கான இது தான். நாங்கள் வந்து சும்மா சிம்பிளாக இருக்கும் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் வந்தோம். ரொம்ப ஒரு கட்டத்தில் முடியல எங்களால். நாங்கள் உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சோர்ந்துட்டாங்க. ரொம்ப கூடவும் யாரும் இல்லை. ஆக்சுவலாக இது வந்து அதிக பேர் வந்து வரமாட்டாங்க. இது வந்து சும்மா ஒத்தடி, இன்னும் கொஞ்சம் இடத்துல பார்த்திங்கன்னா ஒத்தடி பாதை மாரி வந்துடுது. ஃபுல்லாக கல் முள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒத்தடி பாதை. இது வந்து ஃபுல்லாக காட்டு வழி மாரி வந்துடுச்சு. ரொம்ப ரிஸ்க்கு. சம்டைம்ஸ் வந்து ரூட்டு மாறி கூட போயிடலாம். இது பார்த்திங்கன்னா சும்மா ரொம்ப ஒத்தடி பாதை தான். ஒரு ஆள் தான் நடக்க முடியும். இப்போ 2 ஆள் வந்தால் கூட ஒருத்தவங்க வழி விட்டு தான் நடக்கணும். அந்தமாரி ரொம்ப குறுகலான பாதையாக வந்துடுச்சு. ரொம்ப ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேஃப்டி மெஷர்ஸோடு வாங்க. லேடிஸு அவாய்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த லேடிஸும் வரல. ஆக்சுவலாக ஃபுல்லாக ஜென்ட்ஸ் தான். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரூப் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். ஆக்சுவலாக மொத்தமாகவே ஒரு 50 பேர் தான் இருந்திருப்பாங்க ஃபால்ஸில். ரொம்ப ரிஸ்க்கான இது வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஃபுல்லாக அந்த ஒத்தடி பாதையிலே வந்து கல் முள்ளாக தான் இருக்குது. மேடு பள்ளம், சம்டைம்ஸ் வந்து கழிலாம் இருக்குது கிடக்குது. ஆக்சுவலாக ஈவன் மழை பெஞ்சால் ரொம்ப ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் செடியெலாம் எப்படி வளர்ந்துருக்கு. இந்த வழியில் தான் நாங்கள் போனோம். ஆக்சுவலாக இந்த வழியில் தான் இப்போ நீங்கள் வந்தாலும் இந்த வழியில் தான் நீங்கள் போனோம். ஆக்சுவலாக பாருங்கள் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு தான் நம்ம போகிற மாரி இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கான பாதை ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை மணிக்கு நடக்க ஆரம்பிச்சா? 2 மணி நேரமாக நடக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்துருக்கோம். ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக. செம்ம ரிஸ்க்கான ஃபால்ஸு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ரொம்ப சில பேர் தான் வர முடியும். 2 மணி நேரம் நடக்கணும். ஆக்சுவலாக 2 மணி நேரம் நடக்கிறோம். ஃபால்ஸில் செம்ம தண்ணி வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் தண்ணி வருது. மாதம் இது பிடிக்கும் மாஸ்டரா? இது பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இது காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப ரிஸ்கானது. முடியல சுத்தமாக. எல்லாம் ஃபைனலி ரீச் அவர் டெஸ்டினேஷன். என் நண்பர்கள்லாம் வராங்க ரோடு போய். பொறுமையா மாஸ்டர். தோகுது வழி. எங்கே அங்கே வரீங்க? தோகுது வழி. இது அங்கே போகிறீங்க. நண்பர் எல்லாரும் குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த பார் சேர்ந்து கிளம்புறோம் எல்லாரும். பாய், see you, bye. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் மேலே ஏறிட்டோம். நடுவில் மழை பெஞ்சுது, ரொம்ப நனைஞ்சாச்சு, வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருப்பியும் அந்த பில்டிங் மேலே ஏறி உங்களுக்கு வியூ காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் தண்ணி வருது. இந்த வழியாக வந்து ஆக்சுவலாக இப்படியே ரொம்ப பாதை வந்து அந்த எண்டில் வந்து ஃபால்ஸாக இருங்கண்ணே வருது. நம்ம நண்பர் வந்து முடக்கத்தாங்கீரை பெருகிறாரு. இது பேர் முடக்கத்தாங்கீரை. ஆமாம். இதை வந்து ஆஞ்சி தோசை மாவு அரைக்கிறோம்ல, அது கூட சேர்த்து அரைச்சி வச்சு அப்படியே தோசை வச்சாட்டா முட்டிக்கெலாம் நல்லது, கைக்கெல்லாம் நல்லது, ஸ்ட்ரென்த்து. ரெண்டாவது இதை வச்சு சூப் வச்சும் குடிக்கலாம். சூப் வச்சாலும் உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி. இன்னும் சின்ன குழந்தைங்கலாம் குடிச்சா இன்னும் நல்லது. அதுவே இருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு. சூப்பர்ண்ணா. கள்ளக்குறிச்சியில் இருக்கோம். மேகம் ஃபால்ஸ் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். குளிச்சுட்டு எல்லாருமே செம்ம டயர்டு. கீழே இறங்கி ஹோட்டலில் சாப்பிட்டோம். ராமா இப்படி காட்டு பாபு அண்ணன் தான் வந்து சிக்கன் நம்ம குரூப்பில் யாரும் வந்தாலும் இந்த கடையில் சாப்பிடுவோம். கடை பேர் என்னண்ணா? ஜெயசக்தி. ஃபேமஸான ஹோட்டலு. கடை பேர் வந்து ஜெயசக்தி. கள்ளக்குறிச்சி வந்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் எதிர்க்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். வீட்டுக்கு சேஃபாக போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பேன், ஃபால்ஸில் இருக்க ஃபோட்டோஸ்லாம். நீங்கள் எதனா வந்து இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ வந்து கள்ளக்குறிச்சி போன எக்ஸ்பென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வந்து ஆல்டோ கார் தான். நாங்கள் வந்து 1500 பெட்ரோல் போட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து காலை டிஃபன், மத்தியானம் வந்து அவங்களே வந்து சிக்கன் செஞ்சு கொடுத்தாங்க. நைட்டும் அந்த கடையிலே வந்து டின்னர் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்புக்கு வந்தோன்னா 3500 ஆச்சு. அதை நாங்கள் 5 பேர் போனதுனால நாங்கள் டிவைட் பண்ணிட்டோம். அப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து 700 ஆச்சு. இது வந்து ஷார்ட் ட்ரிப் தான், பட் ஆனால் பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போகணும். இது வந்து ஒரு ஹிடன் ஜெம் ஆஃப் தமிழ்நாடு. யாரும் அந்த அளவுக்கு இங்கே போக மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ தான் வந்து அங்கே வந்து ஃபால்ஸில் வந்து தண்ணி வரும். மற்ற டைமில் வந்து சீசன் இல்லை. அந்த டேம், கோமகி டேம் வந்து சூப்பர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, பெரியார் ஃபால்ஸ். அதுவும் நீங்கள் விசிட் பண்ணலாம். அது ரொம்ப சின்னது ஆக்சுவலாக. கிட்ஸுக்கு ஒன்றா நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு டுபாகூர் டேடி சேனல்.